வணக்கம். இன்றைய மெய்ப்பொருள் காண்பதறிவில் அச்சு ஊடகங்களில் வந்திருக்கும் முக்கிய செய்திகளின் பின்புலத்தை ஆய்வோம். 132 children massacred in attack on school. Peshawar terror in Pakistan. Taliban target Army Run Institute. 500 students were in school. 9 staff among 141 dead. 250 injured. One of the 6 attackers blows himself up. Others shot dead. Taliban. Army must feel our pain. They target our families. பயங்கரமான மோசமா நடந்திருக்கீங்க. பாகிஸ்தானில் 132 மாணவர்கள் சுட்டுக்கொலை. ராணுவ பள்ளியில் தாலிபான்கள் வெறி செயல் என்று இந்த பத்திரிகை எடுத்து போட்டிருக்கு. பாகிஸ்தான் பள்ளிக்கூடத்திற்குள் புகுந்து தீவிரவாதிகள் தாக்குதல், 132 பள்ளி குழந்தைகள் சுட்டுக்கொலை, தாலிபான்களின் அட்டூழியத்திற்கு உலக நாடுகள் கடும் கண்டனம் என்று தினத்தந்தி முதல் பக்கத்திலே எடுத்து போட்டிருக்கு முக்கிய செய்தியாக. Taliban's depraved revenge leaves 145 dead to 132 of them school children. அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஏடு போட்டால் இன்னொரு பக்கத்தில் பாகிஸ்தான் பள்ளியில் தாலிபான் தீவிரவாதிகள் கொடூர தாக்குதல், 130 குழந்தைகள் உட்பட 160 பேர் பரிதாப பலி, 6 பேரை சுட்டுக் கொண்டது ராணுவம், 7 மணி நேரம் குண்டு சத்தம், பள்ளிக்கு முன்பு பெற்றோர் கதறல். ஆனா கச்சேரி சாலை ஏடு 160 குழந்தைகள் சுட்டுக்கொலைன்னு போட்டாங்க. அப்படி போடும்பொழுது ஒவ்வொருத்தரும் பயங்கரமா 160 குழந்தை, 130 குழந்தை உட்பட 160 பேர் மொத்த பலி. பாக் பள்ளியில் தாலிபான் பயங்கரம் 160 குழந்தைகள். பாகிஸ்தான் தாலிபான் depraved revenge leaves 145 dead and 132 of them school children. இந்த சேமியஸ் சாலை ஆங்கிலேயர் எடுத்து போட்டிருக்கு. Massacre of innocents as Taliban slay 132 innocents massacred. I sent my son in uniform, he came back in coffin. அப்படின்னு ஒரு பெற்றோர் அதாவது சீருடையில் என் பிள்ளையை அனுப்பிச்சேன் பள்ளிக்கூடத்துக்கு, அவன் காஃபின் பாக்ஸ்ல பெணமாட்டில. ரொம்ப கொடூரமான நிகழ்வாக இது வந்திருக்குதுன்னு சொன்னா, அதாவது வழக்கமாக நேத்து பள்ளி ஆரம்பிச்சிருக்கு. நேத்து பள்ளியில் பரீட்சை நேரம், எல்லாரும் உட்கார்ந்து பரீட்சை எழுதிட்டு இருக்காங்க. பரீட்சை எழுதிட்டு இருக்கும் போதுதான் இந்த 7 பேர் அவர்களும் ராணுவ உடையில் உள்ளே புகுந்தனர் அப்படிங்கிறாங்க. ராணுவ உடையில் உள்ளே புகுந்துதான் ஒவ்வொரு அறை அறையாக சென்று சுட ஆரம்பித்தார்கள். இல்ல டீச்சர்ஸ் சொன்னாங்களா, நீங்க கீழே படுத்துக்கோங்க. என்ன பண்ண முடியும், டீச்சர்ஸ் கூட என்ன பண்ண முடியும் இல்லையா அந்த நேரத்துல, கீழே படுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்களாம். சிலவங்க பின்பக்கமா ஓட ஆரம்பிச்சாங்களாம் குழந்தைகள். ஒருத்தர் ஒரு அந்த உள்ள வந்த தீவிரவாதிகள் ஒருத்தர் அவரே வெடித்து கொண்டு சுற்றிலும் இருந்தவர்களையும் சாகடித்திருக்கிறார். தற்கொலைப்படை. அதுல இவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, சின்ன குழந்தைகளை எல்லாம் கொலை செய்ய சொல்லுங்க, 10 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களை தான் கொலை செய்யணும். 10 வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாம் குழந்தைகள் இல்லை என்று அந்த அமைப்பு நினைக்குது போல இருக்கு. அதாவது இவ்வளவு மோசமாக நடந்திருக்காங்கன்னு சொன்னா அவங்க சொல்ற காரணம், ஐயா மேற்கு வஜீரிஸ்தான்ல அந்த காட்டு பகுதியில வனப்பகுதியில நீங்க மேலிருந்து அமெரிக்காவுடைய உதவியில ஆளில்லா விமானம் மூலமாக 6 மாதமாக தாக்குதல் நடத்தி எத்தனை பேரை எங்களை கொண்டிருக்கீங்க. வடக்கு பகுதியில, வடக்கு வஜீரிஸ்தான்ல அங்க இருக்கக்கூடிய ஆதிவாசிகளாக இருப்பவர்கள் தலிபான்களாக மாறி பயங்கரவாதிகளாக போர் தொடுக்கும் பொழுது மேற்கு வஜீரிஸ்தான் பகுதியில் நீங்கள் எத்தனை பேரை மேலிருந்து கொண்டு போட்டு எங்களை கொண்டிருக்கிய, அந்த வலி உங்களுக்கும் புரியணும்ல. அதனாலதான் ராணுவத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களுடைய குழந்தைகள் படிக்கும் ராணுவ பள்ளியாயுது. அதற்காக இதுல பெஷாவருக்கு போய் உள்ள பூந்து வெடி வைக்கிறது மட்டும் இல்லாம சடச்சடன்னு சுட, எங்களுடைய வழியை நீங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய பள்ளியை அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா எங்களுடைய அப்பாவி குழந்தைகள் இறந்திருக்கிறாங்க, இந்த வழியை நீங்களும் உணரணுங்கிறதுக்காக செஞ்சோம் அப்படின்னு அந்த அமைப்பு சொல்லி இருக்கு. அப்படிங்கிறாங்க தலிபான் செய்தாலும் வன்முறை வினை, அமெரிக்காவும் பாகிஸ்தான் அரசாங்கமும் பதில் எதிர்வினை செய்து அப்பாவி மக்களை கொன்றால் மேற்கு வஜீரிஸ்தானும் அதுவும் மோசமானது. பதிலுக்கு இவர்கள் அவங்க வீட்டு பிள்ளைங்களை கொல்லுவது என்பது அதை விட மோசமானது. ஆனால் அரசு வன்முறையை எதிர்த்து நாங்கள் செய்கிறோம், இது ஒரு அரசு தீவிரவாதம் அப்படின்னா அரசு தீவிரவாதத்தையும் அவங்க சுட்டி காட்டி இருக்கிறாங்க. ரெண்டையும் நாம வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படிங்கிறீங்க நீங்க. I saw death so close, says he. I could feel death nearing me, recall school boy என்று பாகிஸ்தான் பள்ளியில் தலிபான் தாக்குதல் தலைவர்கள் கண்டனம் என்பதாக எல்லா தலைவர்களும் கண்டித்ததையும் எடுத்து போட்டு மோடி அவர்கள் இதை கோழைத்தனமான செயல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே ட்விட்டர்ல, எப்பொழுதும் வழக்கமாக அவர் ட்விட்டர், ஆனா எல்லா செய்திக்கும் ட்விட் பண்றதுல இந்த செய்தியை பொறுத்தவரை அவர் இது ஒரு இந்த செயல் கோழைத்தனமானது, சொல்ல முடியாத அளவிற்கு கொடூரம் நிறைந்த ஈவு இரக்கமற்ற செயல் அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல ட்வீட் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம உடனே ஷெரீஃப
தொடர்பு கொண்டு, நவாஸ் ஷெரீஃபை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி அவருடைய இரங்கலை தெரிவித்து கேட்டு பாகிஸ்தானுக்கு தேவையான உதவியை செய்ய இந்தியா தயாராக இருக்கிறது அப்படின்னு இவரும் ஒவ்வொரு முறையும் அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது உடனே போன் பண்ணி சொல்றாருங்க. உள்ள பூந்து அரசியல் பண்றாருன்னு நினைக்க வேண்டாம், நல்லது செய்யறாரு நம்புவோம் என்று சொன்னால். அது மட்டுமா சொன்னார் அவரு, இன்று நம்முடைய இந்தியாவில் இருக்கும் பள்ளிகள் அனைத்தும் 2 நிமிடம் மௌனம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியா முழுக்க உள்ள அனைத்து பள்ளிக்கூடங்களில் இருக்கும் சிறார்களுக்கும், சிறுவர்களுக்கும், சிறுமிகளுக்கும், மாணவர்களுக்கும், மாணவிகளுக்கும் பாகிஸ்தானில் இப்படி தலிபன்கள் என்ற இஸ்லாமிய பயங்கரவாதிகள் செய்த ஒரு குற்றம், கொலை குற்றம், கொடூர குற்றம் போய் சேர வேண்டும் என்பதாக அதை புரிஞ்சுக்கிறாங்களா நமக்கு தெரியல. என்று சொன்னால் இதில் இதுவரை நடந்த பெரிய தாக்குதல்கள் என்பதாக ஒரு பட்டியலை என்று ஆங்கில பெயர் கொண்ட தமிழ் ஏடு போட்டு 2014 நவம்பர் 2 இதே மாதிரி வாகா எல்லையில தலிபான் தற்கொலை படை மூலம் 60 பேர் உயிரிழந்தனர். 2014 ஜூன் 9 கராச்சியில இதே மாதிரி 13 பேரை சுட்டுக் கொண்டு 9 தீவிரவாதிகள் பாதுகாப்படையினர் சுட்டு வீழ்த்தினர். அதே மாதிரி 2014 ஜூன் 8 ஈரானுக்கு புனித பயணம் போன அந்த ஷியா முஸ்லீம் 23 பேரை பலி கொடுத்தாங்க. என்ன சன்னி தீவிரவாதிகள் தானே இவங்க. அப்போ 2013 செப்டம்பர் 22 பெஷாவர் நகர்ல தேவாலயத்தில் உள்ள போது 85 பேரை உயிரிழக்க வச்சாங்க. 2013 ஆகஸ்ட் 17 பாகிஸ்தான் விமான தளத்தின் மீது 2 பாதுகாப்படை அதிகாரிகள் பலியாகினர். அதுலயும் 9 தீவிரவாதி செத்து போனாங்க. 2013 ஜூன் 22 நகர்பாவதம் மலைச்சிகரத்தில் ஏறிய 10 வெளிநாட்டு மலையேற்ற வீரர்களையும் தீவிரவாதிகள் சுட்டு போனாங்க. இப்படி பட்டியலே போட்டிருக்காங்க பெருசா 2012 வரை 10 வரை. சரி, யார் இந்த தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி அதே ஏடு எடுத்து போட்டிருக்கு. தெஹ்ரிக் தலிபான் பாகிஸ்தான் யார் என்று சொல்லி இந்த மாதிரி ஆப்கானிஸ்தான்ல ஆட்சி செய்த தலிபான் அரசுக்கு எதிராக 2001 அமெரிக்கா போர் தொடுத்தது. அப்ப இந்த ஆப்கான் அரசுக்கு ஒரு 13 குழுக்கள் சப்போர்ட் பண்ணுச்சு. அந்த குழுக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கியது 2007. அந்த அமைப்பு தான் இது. அந்த அமைப்பினுடைய தலைவரை 2009 ஆண்டு அமெரிக்காவின் ஆளில்லா விமானம் சுட்டுக் கொன்றது. பைதுல்லா மசூத் என்பவரை சுட்டுக் கொன்றது. அதனால இப்ப ஹக்கிமுல்லா மசூத் அப்படிங்கிறவர் தலைமை பொறுப்பை எடுத்திருக்கிறார். அப்படிங்கிறவர அவர் தான் இப்ப சொல்றாரு, நாங்க குழந்தைகளை கொல்ல சொல்லவில்லை, 10 வயதுக்கு மேற்பட்டவர்களை தான் சுட சொன்னோம் அப்படின்னு. அதாவது எப்படியும் அவங்க இன்னசென்டா இல்லையா, அதாவது அப்பாவிகளா இல்லையா, அவர்களுடைய அப்பாக்கள் வேணா ராணுவத்தில் அதிகாரியா இருக்கலாம், ஆனா அந்த அப்பா மாரும் அப்பாவியா இல்லையா? எப்படி கேட்டா மேலிருந்து அமெரிக்காவிலிருந்து கட்டளை வருது, பாகிஸ்தான் அரசாங்கத்திலிருந்து கட்டளை வருது, அதை செயல்படுத்துறவங்க தான் அந்த அதிகாரிகள். அந்த அதிகாரிகள் வீட்டு பிள்ளைங்க என்ன செய்வாங்க? அவங்க பள்ளிக்கூடத்தில் போய் சுடுவது என்பது நிராயுதபாணிகளை, ஆயுதபாணி உள்ளவர்கள் சுடுவது என்பதற்கு பெயர் போர் அல்ல, அதற்கு பெயர் விடுதலை போரும் அல்ல, அதற்கு பெயர் புனித போரும் அல்ல, அது மிகவும் கோழைத்தனமான செயல் என்று மோடி சொல்வதுடன் தான் நாம நிக்க வேண்டியிருக்கு. நமக்கு நினைப்புக்கு வருதெல்லாம் இதே மாதிரி தானங்க. ஒரு காலத்துல பிரிந்தன்வாலே பெரிய அளவுக்கு ஆயுதம் தாங்கிய படை உருவாக்குகிறார் என்று அந்த தங்க கோவிலுக்கு உள்ளே போய் ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் என்று இந்திரா காந்தியினுடைய வழிகாட்டலில் உள்ளே போய் சட 2000-3000 பேரை கொண்டாடுவோ. சரி, அதற்கு பழி வாங்கினேன் பேர் வழி என்று இந்திரா காந்தியை அதனுடைய பாதுகாவலர்களே டப்படப்படப்படம் சுட்டு கொண்டாடுவோ. உடனடியாக இந்திரா காந்தி சாவுக்காக பழி வாங்குகிறோம் என்று சொல்லி அங்க இருக்கக்கூடிய டெல்லியில் உள்ள சீக்கியர்களை எல்லாம் வீடு புகுந்து 2000-3000 பேரை கொண்டாடுவோ. காங்கிரஸ்ல உள்ள சேவாதளம் இத்தனை கேள்வியும் வருது. அதனால பழிக்கு பழி என்ற பெயரில் உயிரை வாங்குவது, அப்பாவிகளை உயிரை வாங்குவது, நிராயுதபாணியானவர்களை ஆயுதபாணி மூலம் தாக்குவது என்பது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல. சரி, இப்ப இவர்கள் பழிக்கு பழி வாங்கினதாங்க அப்படிங்கறதுனால பாகிஸ்தான் ராணுவம் பழி வாங்கும் நடவடிக்கையை நிறுத்திவிடுமா? இந்த 132 குழந்தைகள் இறந்ததனால் மட்டும் பாகிஸ்தான் ராணுவம் தன்னுடைய நடவடிக்கையை மாற்றிக்கொள்ளுமா? இல்ல அமெரிக்காவும் பாகிஸ்தான் ராணுவமும் இணைந்து கூட்டாக செய்கின்ற அந்த ஆபரேஷன்ஸ் நிறுத்திடுவாங்களா உடனே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? இத்தனை விஷயங்களையும் நாம பார்க்கும் பொழுது இந்தியாவில் IS அமைப்புக்கு தடை என்பதாக ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் நேற்று பாராளுமன்றத்திலே தெரிவிக்கிறார். அப்ப இந்த IS அமைப்பு என்பது ஒரு பக்கம் இஸ்லாம தேசம் என்று சொல்லி போட்டு சன்னி கலகக்காரர்கள் செய்யறாங்கன்னா, இன்னொரு பக்கத்துல அவங்களே தான் பல்வேறு ரீதியில சன்னி கலகக்காரர்கள் ஷியாக்களை கொள்றாங்க பாகிஸ்தான்ல என்றால்
பெஷாவர்லையும் கூட இப்ப போய் தாக்குதல் நடத்தியது தாலிபான் என்ற பெயரில் செயல்பட்டாலும் கூட அதே போல சிந்தனை போக்கு உள்ளவர்கள் என்றால் அதுக்காகத்தான் இந்த மெஹதி என்பவரை பிடிச்சாங்களே, அவர் இணையத்தின் மூலமாக பெங்களூர்ல பிடிச்சவரை சொல்றீங்க. அவர் எந்த சம்பந்தமும் இல்ல, அவர் ஐஎஸ்க்கு வேலை செய்யல என்று சொன்ன ராஜ்நாத் சிங் அதே கையோடு சரி இதுதான் வாய்ப்பு, ஐஎஸ்க்கு இந்தியாவில ஒரு இடமும் இல்ல, செயல்பாடு இல்லனாலும் இதே போல மகாராஷ்டிராலையும் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, ரிட்டர்ன் வந்த ஒரு யூத் அரெஸ்ட் பண்ணாங்க, இவரையும் அரெஸ்ட் பண்ணி இப்ப நடவடிக்கை நடக்குது. ஐஎஸ்க்கு இங்க செயல்பாடு இல்லை அப்படின்னா கூட இந்த தலையங்கம் என்ன எடுத்து போட்டிருக்குன்னா, ஆஸ்திரேலியால நடந்ததை பார்த்தா பிரச்சனை எப்படி தெரியுதுன்னா, அது ஒரு தனி நபர் தானே. நேற்று கூட லோன் வுல்ஃப்னு பார்த்தோம் பாருங்க, அந்த தனிநபர் இப்படிப்பட்ட இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்றால் ஐஎஸ் ஆதரவு எண்ணங்களை கொண்ட தனிநபர்கள் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்த முடியும். நீங்க அண்ணா சிலை ஆங்கிலேயத்தின் தலையங்கத்துக்கு போனீங்கன்னா அது ஒரு இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம். அதாவது நீங்க சுட்டி காட்டக்கூடிய அந்த ஆங்கிலேயத்துல இந்தியாஸ் பேன் ஆன் இஸ்லாமிக் ஸ்டேட் என்பதாக போட்டு இந்த இஸ்லாமிய தேசத்தின் மீது என்று சொல்லக்கூடிய அந்த ISIS அந்த பயங்கரவாதிகள் என்று சொல்கிறார்கள், அவர்கள் சன்னி கலகக்காரர்கள் என்று சொல்கிறார்கள், அவர்கள் முழுக்க முழுக்க சவுதி அரேபியாவால் நிதி கொடுக்கப்பட்டு வழிகாட்டப்படுகிறார் என்று சொன்னார்கள். அமெரிக்காவுக்கு எதிராக சவுதி செய்கிறது என்பதாகவும், ஷியா அரசாங்கம் ஈராக்கில் அமெரிக்கா கையில் இருக்கிறது என்பதாகவும் முதலில் சொன்னார்கள். இல்லை, அமெரிக்காவுக்கு உதவிகரமாகத்தான் இப்படி தூண்டிவிட்டு ஷியா சன்னி மோதலை நிரந்தரமாக்கி உலகம் முழுக்கக்கூடிய முஸ்லிம்களை உடைப்பதற்காக செய்யப்படுகிறது என்று பிறகு சொன்னார்கள். இப்படி சொன்ன அந்த விஷயத்தின் மேல அந்த ஐஎஸ்க்கு நீங்க தடை போட்டா அரசாங்கத்துக்குள்ளேயே ஒரு கருத்து இருக்கேன், இதனால அனுதாபம் வளர்ந்துரும் ஐயா, அனுதாபம் வளர்ந்த அவங்களுக்கு வளர்ச்சி கூடிடும் ஐயா, இந்தியாவுக்குள்ள அவங்களுக்கு எந்த ஒரு இலக்கும் இல்லையா, நீங்க வலியை இங்க வளர்த்து விடாதீங்க ஐயா, இல்லாத ஒரு இதுக்கு ஏன் தடை போடுறீங்க என்பதாக. ஏங்க புலிகள், விடுதலை புலிகள் இந்தியாவுக்குள்ள இல்லத இல்லாத ஒண்ணு நாங்க தடை போடலையா? காங்கிரஸ் அரசாங்கம் ஏற்கனவே வழிகாட்டலையா? அது மட்டும் இல்லாமல் அவர்கள் தமிழ்நாட்டையும் சேர்த்து தமிழீழம் என்று ஒரு வரைபடம் போட்டார்கள் என்று ஒரு பொய்யான வரைபடத்தை உருவாக்கி அதை கொண்டு வந்து முன்வைக்கலையா? அப்படி நீதிமன்றத்தில் தீர்ப்பாயத்தில் முன்வைத்தும் அது எடுபடவில்லை என்பது உண்மையாக இல்லையா என்றெல்லாம் கேட்டால், இதே போலத்தான் நீங்க சொன்ன அந்த தனிநபர் இருக்காரே அந்த சிறிய இதுல சிட்னில ஆஸ்திரேலியாவில் போய் அடிச்சார என்ன எல்லாரையும் பிடிச்சு வச்சுக்கிட்டு உணவகத்துக்குள்ள, அவரு இதை சேர்ந்த ஈரானை சேர்ந்த ஷியா முஸ்லிம், ஆனா இது சன்னி கலகக்காரர்கள். இவர் அந்த சன்னி கலாக்காரர்களிடம் தான் சேர்வதற்கு ஆர்வப்பட்டார் என்பதனால் தான் அந்த கொடி வேணும்னு கேட்டிருக்காரு. சேர்வதற்கு ஆர்வப்பட்டாரா என்னன்னு தெரியல, ஏன்னா பொலிட்டிக்கலா அவர் சேர்வதற்கான வாய்ப்பே அங்க இல்ல. ஒரு சன்னி நாடு உருவாகணும்னு போராடுறவங்களோட ஷியாக்காரங்க வந்து எப்படி ஆர்வப்பட்டு சேர முடியும்? அப்படி சேர்வதற்கான ஒரு இதே இல்ல. அதனாலதான் இவர் என்ன சொல்றாரு, இப்ப இருக்கிற இந்த தலையங்கத்துல என்ன சொல்றா, இப்ப இருக்கிற இன்டர்நெட் இந்த மாதிரியான இதுனால இளைஞர்கள் வந்து ஆர்வப்பட்டு இதற்குள்ள நுழைஞ்சிடுறாங்க, இதனால வம்பா போயிருங்கிறதுக்காக நாங்க இந்த வந்து ஐஎஸ்ஐ தடை பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுவே அனுதாபமாக மாறி எதிரா போயிடும், அவர்களுக்கு அனுதாபம் கூடிரும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் கூடிரும் என்பதாகவும் இந்த தலையங்கம் எழுதப்பட்டிருக்கு. அதே போல இன்னொரு தலையங்கம் A barbaric massacre of children in Pakistan சொல்லிட்டு, Pakistan's homegrown terror which threatens to spill over into India as much as China and Afghanistan cannot be allowed to come home to roost அப்படின்னு சொல்லி அங்க ஹோம் க்ரோன் டெரர்ங்கிறதுக்கு தெளிவா சொல்லிட்டாங்க. ஐயா அது வந்து வளர்த்து விடப்பட்ட தீவிரவாதம், அதுக்கு பின்ன வெளியே இருந்து உதவி வருது. வளர்த்து விடப்பட்ட தீவிரவாதம் இப்ப அவங்க நாட்டுல இருந்து அது ஸ்பில் ஓவர் ஆகி அந்த பக்கம் சைனா, இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான், இந்த பக்கம் இந்தியா, இப்படி எல்லாருக்கும் பரவ வரத இந்தியா வந்து அதை தடை செய்யணும், நம்ம நாட்டுக்குள்ள அது ஸ்பில் ஓவர் ஆகி வர்றதை தடை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த குழந்தைகளை கொன்றார்கள் அப்படிங்கறதுதான் வந்து உண்மையிலேயே ரொம்ப துக்ககரமான செய்தி. டேவிட் கூட இதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதாவது நம்ம இங்கிலாந்துடைய இங்கிலாந்துடைய பிரதமர் கூட இதுக்கு கண்டனம், உலக அளவுல இருக்கிற தலைவர்கள் பலர் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இப்படி கண்டனங்கள் போச்சுன்னா நம்ம பாரத பிரதமர் இருக்கிறாரு, அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய வன்முறையை மட்டும் எதிர்த்து தலிபனை எதிர்த்து கண்டனம் தெரிவிக்கல, நம்ம ஊருக்குள்ள அவருடைய கட்சிக்குள்ள உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அமைச்சர்களான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கும் சேர்த்து ஒரு கண்டனம் கொடுத்திருக்காரு. அதாவது நீங்க குண்டு போடுதாவோ கொல்லுதாவோ அது வந்து தப்பு, வன்முறை, கொடூர செயல், கோழைத்தனம்,
அதே மாதிரிதான் நீங்க வாயாலேயே குண்டு போடுதியோ, வெறுப்பு பேச்ச கட்டி விடுதியோ, அதுவும் கூட தப்புங்கோ என்பதாக சொல்லி ரெஸ்ட்ரைன் இஸ் பிரைம் மினிஸ்டர்ஸ் அட்வைஸ் டு பிஜேபி எம்பி. எம்பிகள் வரம்பு மீறி பேசக்கூடாது, பிரதமர் நரேந்திர மோடி வாய் போட்டு அப்படின்னு இந்த அண்ணா சாலை தமிழேடு எடுத்து போட்டிருக்கு. மோடி டு பிஜேபி எம்பிஸ் டோன்ட் கிராஸ் லக்ஷ்மண் ரேகா. அப்ப லக்ஷ்மண் ரேகாவை அவர் வரைந்து விட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? மோடி காஷன்ஸ் எம்பிஸ் நாட் டு கிராஸ் லக்ஷ்மண் ரேகா. அதாவது பாரதிய ஜனதா எம்பிகளுக்கு மோடி கண்டிப்பு, வரம்பு மீறி பேசக்கூடாது அப்படின்னா எல்லா தமிழ் பத்திரிகைகளும் எடுத்து போட்டிருக்கு. உள்ளபடியே லக்ஷ்மண ரேகா என்றால் என்னன்னு சொன்னா, ராமாயணத்தை நம்பி, ராமாயணத்தை புராணம் என்பதாக மட்டுமல்லாமல் வரலாறாக நம்பி இருப்பது பாஜக சிந்தனை போக்கு. சரி, அப்ப அதிலிருந்து பிரபலமாக இந்தியா முழுக்க உள்ள விவாதத்திலிருந்து உள்ள வார்த்தையை எடுத்து பயன்படுத்துறாரு. அப்படின்னு சொன்னா, அதாவது ராவணன் எந்த நேரமும் ராவணனால் ஆபத்து வரலாம். ராமன் வெளியே வேட்டைக்கு செல்லும் பொழுது நீங்கள் சீதை பிராட்டியார் அந்த எல்லையை தாண்டக்கூடாது என்று ஒரு கோடை போட்டுவிட்டு போனாரே லட்சுமணன் என்ற ராமனின் தம்பி. அப்ப ராமன் மோடிங்கிறீங்க? அந்த லட்சுமணன் தான் மோடி. லட்சுமண ரேகாவை போட்டாச்சு, அதை தாண்டக்கூடாது நீங்க என்று சொல்றார். ஓஹோ, அத்வானி ராமனார் கிட்ட. அதெல்லாம் வாதம். இப்பொழுது என்னன்னு சொன்னா, தெளிவாக பாஜகவினுடைய அந்த உறுப்பினர்களை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து பாய்ச்சல் அரசியல் வாரிசுகளை வளர்க்கும் தலைவர்கள் மீது மோடி, ஜனநாயகத்தை அரிக்கும் கரையான்கள் கருந்தாக்கி பேசின விஷயம். எல்லைக்கோட்டை தாண்ட வேண்டாம் பாஜக எம்பிகளுக்கு பிரதமர் எச்சரிக்கை. பாஜக எம்பிக்கள் மட்டுமல்ல, அமைச்சர்கள் கூட மாறி மாறி பேசி ஏகப்பட்ட சிக்கலை உருவாக்கி இருக்காங்க. அது சாக்ஷி மகாராஜா இருந்தாலும் சரி, சாத்வியா இருந்தாலும் சரி, நம்ம சுஷ்மா ஸ்வராஜா இருந்தாலும் சரி, யோகியா இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரும் இஷ்டத்துக்கு அவங்க இஷ்டத்துக்கு பேசி பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க. இதனாலே பாராளுமன்றம் அல்லோகலப்பட்டது அப்படிங்கிறது தெரியும். அதனால மோடி இப்படி சொல்றாரோ? கண்டிப்பா மோடியும் அருண்ஜேட்லியும் யோசிப்பாங்க. என்னன்னு கேட்டா, பாராளுமன்றத்தில் கூடிய இந்த நேரத்திற்குள், இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் அவர்கள் பல்வேறு மசோதாக்களை சட்டமாக்க வேண்டும் என்ற விளைவில், அதற்கான முயற்சியில், அதற்கான துருதுருப்பில் எதிர்கட்சிகள், மாநில கட்சிகளை கூட சரி பண்ணி அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தியாவது சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் நினைக்கும் பொழுது கத்துன்னு கத்தி எல்லா பேரையும் கத்த விட்டு, அதற்கு காரணமாக பாஜகவின் எம்பிமாரே அமைச்சர்மாரே இருந்து, அதனால பாராளுமன்றம் முடங்கி போய் அது வேலை செய்யாம போயிட்டுண்டா நாம இத்தனை நாட்களுக்குள்ள இத்தனை விஷயத்தை முடிக்க முடியாது. நமக்கு முதலாளியா இருக்கிற கார்பரேட்டுகள் நாளை கேள்வி கேட்பானுவோ, அவங்களுக்கு பதில் சொல்லணும். இந்த மசோதாவெல்லாம் சட்டமாக்கினியா, எனக்கு லைசன்ஸ் கொடுத்தியா, நாங்க கொள்ளையடிக்கிறதுக்கு அடகு வைக்கிறதுக்கு நாட்டை லைசன்ஸ் வேணுமே என்று கேட்டக்கூடாது. அவைதான் செலவழிச்சிருக்காவோ தேர்தலுக்கு என்பதெல்லாம் சிந்திச்சாரா நமக்கு தெரியாது. அதனால அடக்கி வாசிக்க சொன்னாருங்கிறீங்களா? ஆனாலும் நாட்டை அமைதியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சொன்னார் என்று நம்புவோம். வளர்ச்சி என்பதை நோக்கித்தான் நாம் செல்ல வேண்டும். டெவலப்மெண்ட் மஸ்ட் பி அவர் சோல் அஜெண்டா, மோடி டெல்ஸ் எம்பிஸ். ஒரே முழக்கமாக வளர்ச்சி தான் நமக்கு இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் நடத்துவதெல்லாம் வெறுப்பு பேச்சு என்பதாக மத வெறி வெறுப்பு பேச்சை கொண்டு வராதீங்கன்னு கண்டிப்பா லட்சுமண ரேகையை தாண்டாதீங்கன்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. ஆனா இந்த RSS பிஹெச்பியும் அவர்கள் சொல்லுகின்ற அஜெண்டாவை அந்த அஜெண்டாவும் கொண்டு வந்துதானே ஆகணும். இவங்க ராஜ்நாத் சிங்கும் சரி, மோடியும் பேசும்போது நாங்க RSS இருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்களா, அந்த அஜெண்டாவை எப்படி ஒதுக்கி வைப்பாங்க? பாஜக கட்சிக்குள்ள என்ன இன்றைக்கு மோடி அரசாங்கத்தை வைத்திருப்பவர் இடையூறாக இருக்கிறது என்று சங் பரிவார மண்டேல குட்டி குட்டி அடக்கி வச்சாருன்னா, அதே மாதிரி நம்ம திமுக தலைவர் கலைஞர் இங்க பாத்தீங்கன்னா அவரு சரியா அங்க வெறுப்பு பேச்சினால அவங்க கெட்ட பேர் வாங்கினாங்க, நாடாளுமன்றத்தையே முடக்க வச்சுட்டானுவோ, அதனால அவர் திட்டுதாரு அந்த தலைவரு. ஆனா நான் என்ன திட்டுதேன்னா, இப்ப ஆட்சியிலையும் இல்ல, நம்ம காட்சியிலையும் இல்ல, ஏமனு கேட்டா சட்டமன்ற காட்சியிலும் இல்ல, அப்படின்னு சொன்னா எதிர்கட்சியாவும் இல்ல. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான சூழல்லையும் நாம தேர்தல் நடத்தி திமுக தேர்தல் மூலமாக மேலிருந்து கடைசி வரை அமைப்புகளை கட்டக்கூடிய ஒரு கட்சி என்பதை நாங்கள் திட்டமிட்டு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்படி உள்ள இடத்துல திடீர்னு என்ன சொல்லிட்டாரு, ஸ்டாலின் கோஷ்டி இவங்க எல்லாம் எல்லா மாவட்டங்கள்லயும் குறுநில மன்னர்களா இருக்காங்களா, அப்படி குற்றங்கள் வருதா, உடனே மாவட்ட செயலாளர் பதவிக்கு போட்டியிடுபவர்களுக்கு MP MLA சீட்டு கிடையாது. கருணாநிதி பரபரப்பு அறிக்கை. அது மட்டும் தானா, வழக்கு இருந்தால் மாவட்ட செயலாளராக முடியாது. கருணாநிதி கிடிகிடிக்கு இப்படியால் மாஜிக்கள் அதிர்ச்சி. இதுக்கு என்ன அர்த்தம்ங்க? அதாவதுங்க இப்ப ஏற்கனவே இவங்க தேர்தல் நடத்திட்டு இருக்காங்கல்ல, அதுல ஏகப்பட்ட சிக்கலா இருக்கிறதுனால நேற்று முக்கிய நிர்வாகிகளுடன் ஒரு ஆலோசனை கூட்டியிருக்காரு. எங்க பொன்முடியை பொறுத்தவரை மாவட்ட செயலாளருங்க, சரி,
அது மட்டும் இல்லாமல் அவர் எம்எல்ஏ ஆகி மந்திரியா இருந்தவர். அப்போ ஒண்ணு எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகணும்னு முயற்சி பண்ணு, இல்ல மாவட்ட செயலாளர் உட்கார்ந்து இருக்காத, இல்ல வழக்கு மேல இருக்கானா சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு, அதனால நீ போட்டி போட முடியாது மாவட்ட செயலாளர் என்பதாக கலைச்சி விடுதலும். வேலு தண்டரம்பட்ட வேலு அவரும் மாவட்ட செயலாளர் மந்திரியா இருந்தவர், எம்எல்ஏ இருந்தவர், வழக்கு இருக்கு. இதே மாதிரி சொத்து குவிப்பு வழக்கு அவர் மீதும் இந்த கணை பாய்தலும். அதே போல KN நேரு அவரும் மாவட்ட செயலாளராக இருக்காரு, அவரும் அமைச்சரா இருந்தவர் அல்லது எம்எல்ஏ வரப்போறவர், அவர் மேலேயும் சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு, அவருக்கும் ஒரு அடி. ஐ.பெரியசாமி திண்டுக்கல் ஐ.பெரியசாமியும் எம்எல்ஏ ஆகி மந்திரியா இருந்தவர், அவரும் மாவட்ட செயலாளராக இருக்காரு, அவருக்கும் ஒரு குடு, அவர் மேலேயும் சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு. சரி, அதே மாதிரி நம்ம இவர் இருக்காரு மொரட்டு பக்தர் பெரியசாமி தூத்துக்குடியில, அவர் மீதும் இதே மாதிரி சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு, அவரும் எம்எல்ஏ நின்று அவர் மாவட்ட செயலர் ஆனாரு, அதனால ஏதாவது ஒண்ணாகுங்க எம்எல்ஏ பார்க்க முடியாது என்பதாக அவர் மேலும் ஒரு தாக்குதலும் என்று இவை எல்லாரும் யாருன்னு பார்த்தா ஸ்டாலின் கோஷ்டியா எல்லாம் இருக்காக. ஸ்டாலின் கோஷ்டியா இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்படியா என்று கேட்டால் சொல்லி இன்னொரு பத்திரிகை இப்ப நீங்க சொன்ன இதே நபர்களுடைய பெயர்களை எல்லாம் எடுத்து போட்டு இவர்களுக்கெல்லாம் பதவி வருவதாகவும், ஆற்காட்டு வீராசாமியை VP துரைசாமி போன்றவர்கள் பதவி இழக்க போவதாக எடுத்து போட்டிருக்கு. அதாவது KN நேருவுக்கு தலைமை செயலக முதன்மை செயலாளர் என்ற பதவியும், ஹெட் குவார்டர்ஸ் பிரின்சிபல் செக்ரட்டரி, EV வேலுவுக்கு புரோபகண்டா செக்ரட்டரி பிரச்சார செயலாளர் என்ற பதவியும், ஐ.பெரியசாமிக்கு துணை ஜெனரல் செக்ரட்டரி துணை பொதுச் செயலாளர் என்ற பதவியும், ராஜாவுக்கு இன்னொரு துணை பொதுச் செயலாளர் என்ற பதவியும் கொடுக்க போறாங்க. உங்களெல்லாம் ப்ரமோஷன்ல விட்டாச்சுன்னா மேல உட்காந்துக்கிட்டு நீங்க ஒண்ணுமே செய்ய போறது இல்ல. தலைவர் கலைஞர் சொன்னதான் கேப்பியோ, ஊர்ல ஒன்னும் ஆட்ட முடியாது. அதனால KN நேரு என்ன நாங்க ரெட்டியார் சமூகம் சொல்லிவிட்டு முத்திரையர் சமூகம் நிறைய வாக்கு போடுறவங்க செல்வராஜா உரங்கட்ட முடியாது, பொன்முடி அந்த வட்டாரத்துல நாங்க விடையாரு சொல்லிவிட்டு அங்க இருக்கக்கூடிய வன்னியர்ல இருக்கக்கூடிய கட்சிக்காரங்கள் எல்லாம் ஒதுக்க முடியாது. இப்படியாக பல்வேறு வில்லங்கங்களும் சேர்ந்து வருது என்பதனால ஒரு சிறிய இடைவேளை. நம்ம பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதுறார் இந்திய தலைமை அமைச்சருக்கு. தமிழ்நாடு டு ஃப்ரீ 30 ஸ்ரீலங்கன் ஃபிஷர்மேன், டெசிஷன் இன் எ ஸ்பிரிட் ஆஃப் அகாமடேஷன் OPS என்பதாக போட்டு, நல்லெண்ண அடிப்படையில் இலங்கையும் தமிழக மீனவர்களை விடுவிக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதல்வர் பன்னீர்செல்வம். நாங்க 30 இலங்கை மீனவர்களை விடுவிக்கும், அவங்க படகுகளையும் விடுவிக்கும். ஆமா, அதே மாதிரி பிரதமருக்கு முதல்வர் கடிதம். தமிழகத்தில் உள்ள இலங்கை மீனவர்கள் 30 பேரை விடுதலை செய்ய அரசு முடிவு. இலங்கை அரசு சிறையில் உள்ள 66 பேரை விடுவிக்க வேண்டும், அவர்கள் படகுகளையும் விடுவிக்க வேண்டும். 30 இலங்கை மீனவர்களை விடுவிக்க தயார். தமிழக மீனவர்கள் 66 பேரையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமருக்கு பன்னீர்செல்வம். ரொம்ப அழகா முறையா நாங்க நிறுத்திக்கிட்டு அவங்களையும் நிறுத்த சொல்லுங்க. நல்லா தானே இருக்கு. சரி, என்ன அவனை முதல்ல அப்புறம் நான் நிறுத்துறேன்னு சொல்லாம. இந்த மீனவர்கள் பெரும்பாலானோர் கிறிஸ்துவர்கள் என்பதனால் வருகிற கிறிஸ்துமஸ் பண்டிகை அவர்கள் கொண்டாடும் விதமாக, குடும்பத்தோடு கொண்டாடும் விதமாக நாங்க 22ஆம் தேதியே இங்க இருக்கிற மீனவர்களை விடுவிக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அழகாக முறையாக OPS ஆட்சி உண்மையை உள்ளபடியே யாரும் குறை சொல்ல முடியாம நிதானமாகவும் ஆழமாகவும் நிர்வாக முதிர்ச்சியுடனும் நடக்குது என்பது மட்டுமில்லாமல் நாம பெருமைப்படுவதற்கு அவரே சொல்றாரு, நாங்கள் முன்னாள் முதல்வர் அல்லது மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுடைய வழிகாட்டல் செய்கிறோம் அப்படின்ட்டு. அதுலதான் தலைவர் கலைஞருக்கு கோபம் வருதே தவிர என்ன அதத்தான் எரிஞ்சு விழுறாரே தவிர வேற எதுவும் இல்லைன்னா, இதே மாதிரிதான் நேரடியா போய் சகாயம் உயர் நீதிமன்றம் சொல்லிச்சுன்னு அங்க போய் இறங்கி ஆய்வு பண்ண தொடங்கினாரா? கிரானைட் முறைகேடு விசாரணை நிறுத்தும்படி சகாயத்துக்கு கொலை மிரட்டல், உடலை கூறு போட்டு குவாரியில் சமாதியாக்குவோம் என கடிதம். கிரானைட் முறைகேட்டை விசாரிக்கும் சகாயத்திற்கு கொலை மிரட்டல், விசாரணையில் தொடரும் தடைகள் அப்படின்னு சொல்லி முதல்ல இவங்க போன தங்குற ரூம்ல ஒட்டு கேட்கும் கருவி இருக்கு அப்படின்னு சொல்லி சர்க்கிட் ஹவுஸ மாத்திட்டு மாறினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க அங்க இது பண்ணும் பொழுது விசாரிக்கும் பொழுது பத்திரிகை என்ற பேர்ல யாரோ 2 பேர் உள்ள புகுந்து ஏதோ பண்ணாங்க. அவங்களை கேட்டதுக்கு, பத்திரிகையாளரை கேட்டதுக்கு இவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. உடனே போலீஸ் அவங்களை இது பண்ணுச்சு. அடுத்தது அவர் கார்பரேஷன்ல இருந்து அனுப்பின அதிகாரிகள் எனக்கு வேணாப்பா திருப்பி எடுத்துக்கோங்கன்னு 11 பேர் அவர்கள் மேல் நம்பிக்கை இல்லாம திருப்பி அனுப்பினார். இப்படி பல்வேறு விஷயம் நடந்தோம்னா நேற்று ஒரு கடிதம் ஒண்ணு புதுசா வந்திருக்கு. உங்களை கூறு கூறா வெட்டி அந்த கிரானைட்
குவாரியிலே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி. கிரானைட் குவாரியில கொள்ளையடிச்சவங்க, பல்லாயிரக்கணக்கான கோடிகளை சுருட்டினவங்க, பல கோடி. அப்படிப்பட்டவங்க இதை செய்திருப்பார்களா என்று சந்தேகம் எழுந்தாலும், யாராவது லூசு பெயர் செஞ்சிருப்பேன் என்று இருந்தாலும், இல்ல அப்படி செய்தவர் தன்னுடைய பெயர், அது மட்டும் இல்ல, அவர் உங்களை வெட்டி போட்டுவேன்னு மட்டுமா சொன்னாரு. என் மனைவி ஈரோட்ல இன்ன ஆபீஸ்ல இன்ன வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு டிரான்ஸ்பர் கொடுக்கணும் இந்த ஊருக்கு அப்படிங்கிற வரைக்கும் விவரமா ஒரு கடிதத்தில் எழுதி ஒரு முட்டா பையன் அனுப்புவானா? அதாவது அவர் முட்டா பயலா இருக்க கண்டுதான் அவர் மனைவிக்கு வேலையை உத்தரவாதப்படுத்த சொல்றாரு. அவர் எழுதின கடிதமே இல்ல அப்படின்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. அது இருக்கலாம், அவர் பேர்ல இப்ப யாரோ எழுதியிருக்காங்க. விஷயம் வெளியே வரட்டும், வீதி கிளம்பட்டும் என்று அதனுடைய பலனை அனுபவிக்க போகிறவர்கள் அந்த கிரானைட் மூலமாக சட்டவிரோதமாக கொள்ளையடித்தவர்கள் தானே, அரசுக்கு நட்டை ஏற்படுத்தியவர்கள் தானே. ஏற்கனவே குமாருக்கும் இன்னொருத்தருக்கும் விரதங்க, இவரை மாட்டி வைக்கணுங்கிறதா ஒரு கடிதம் எழுதுறாரு. இப்ப பரபரப்பா பேசுற விஷயம் கிரானைட் அப்படிங்கறதுனால அந்த கிரானைட் விஷயத்தை எடுத்து கடிதம் எழுதுறாரு அப்படின்னு பாக்கலாம் இல்லையா? அது கிரானைட் விஷயத்தில் பலன் யாருக்குன்னு பார்த்தால் அங்கு இருக்கக்கூடிய கொள்ளையடித்தவர்களுக்கு, தனியார் லாபம் ஏற்றியவர்களுக்கு. அப்ப அவர்கள் ஏதோ ஒரு வகையில் இது போன்றெல்லாம் நடக்கட்டும்னு விரும்பத்தானே செய்வாங்க. ஏன்னு கேட்டா பின்னால வேற ஒவ்வொருத்தரும் நிழல் மனுஷங்கள்லாம் இருக்காங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால இத்தனை குழப்பம் இருக்கும் பொழுது நிழல் மனிதன் அல்ல நெச மனுஷனே வேலூர்ல இறங்கி மிக மோசமாக நடந்திருப்பது என்பது ஸ்கூல் கேர்ள்ஸ் பாடி ஃபவுண்ட் வித் லிம்ஸ் டைட், ரேப் சஸ்பெக்டட். வேலூர் அருகே பயங்கரம், 6ஆம் வகுப்பு மாணவி கொலை, 2 மாணவர்களிடம் போலீஸ் விசாரணை. 6ஆம் வகுப்பு மாணவி கற்பழித்து கொலை, தேர்வு எழுத சென்றவர் கைகால்கள் கட்டப்பட்டு பிணமாக கிடந்தார். Call for girl safety grows louder, 11-year-old girl raped and murdered. வெல்லூர் டாப் செக்ஸ் கிரைம் ஆன் மைனஸ். அதாவது வேலூர் சிட்டி, அந்த சிட்டி தான் அதிகபட்சமாக குழந்தைக்கு எதிரான வன்முறை எண்ணிக்கை அதிகமா இருக்குதா. பள்ளி மாணவி கொலை, முள்புதரில் சடலம் மீட்பு, எவ்வளவு மோசமாக. மாணவி பாலியல் கொடுமை செய்து கொலை, டாக்டர் ராம்தாஸ் கண்டனம். அதாவது எவ்வளவு கேவலமாக மிருகத்தனமாக நடந்து கொள்கிறார்கள். மதுக்கடைகள் மட்டும்தான் காரணமா? இவருடைய மன சிந்தனை என்ன இருக்குது என்பது ஒரு ஆழமான விஷயம். அழுத்தமாக இவர்களுக்குள் பதிந்திருப்பது, பெண்ணானாலும் சரி சிறுமியானாலும் சரி அவர்களை பாலியல் பலாத்காரம் செய்ய வேண்டும் என்ற வெறி இருக்கிறதே. இது எப்படி ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தும், செல்வாக்கு செலுத்தும் உலகத்தில் இருக்கிறது என்பதற்கு எந்த முயற்சிகளை அரசாங்கமோ அரசு சாரா நிறுவனங்களோ எடுத்துக்கொண்டிருக்கின்றன, எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கின்றன என்ற கேள்வி நமக்கு வருதா? ஆமா, நிகழ்ந்த பிறகு அதுக்கு என்ன அப்படின்னு தான் பேசுறாங்களே தவிர அந்த சட்டம் இருக்கு இந்த சட்டம் இருக்கு தூக்கு போடுறோம்னு பேசுறாங்களே. ஐயா, நிகழாமலே இருக்க பிரிவென்ஷனுக்காக நீங்க என்ன பண்றீங்க? அதற்கு என்ன நடவடிக்கை? நீங்க நிர்பயா பல விஷயங்களை நீங்க பேசினாலும் அப்படி நடக்காம தாங்க நிர்பயா நிகழ்ச்சி அதே நடந்திருக்குது, எல்லாரும் மெழுகுவர்த்தி வச்சு எல்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் பண்ணிருக்காங்க. அதே நாள்ல இந்த குழந்தைக்கு இப்படி ஆயிருக்கு. ஆனா இதுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? பிரிவென்ஷன் ஆக்ட் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு. ஏன்னா சமுதாயத்தில் இருக்கின்ற எல்லோருடைய மனநிலையிலையும் மாற்றம் வரணும் அப்படிங்கறது தான் நம்மளுடைய இது. இந்த மனநிலை மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அரசு ஒரு போர்க்கால நடவடிக்கை எடுக்கணும். அறவழி கல்வி கொடுக்கிறீர்களா? ஆமா. நீங்கள் தனியார் பள்ளியோ அரசு பள்ளியோ அறவழி கல்வி கொடுக்கிறீர்களா? அது போன்ற மாரல் கிளாஸஸ் எடுக்கிறீர்களா? அது போன்று ஆண் ஆதிக்கம் என்ற உலகத்தில் இருக்குமானால் அதை எதிர்த்த சிந்தனையை, சம உரிமை என்று பாலின சுதந்திரத்தை, சமத்துவத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்களா? அதையும் தாண்டி சாதி சமய வேறுபாடுகள் உள்ள ஒரு நாட்டில் சமய சாதி வேறுபாடுகள் தவறு என்பதை சொல்லிக் கொடுக்கிறீர்களா? இப்படி எல்லா கேள்வியும் இல்ல. இந்த கேள்வி எல்லாம் வகுப்புல இருந்து சொல்லணும் அப்படின்னாலும் குடும்பங்கிற அமைப்புல தானே இந்த குழந்தைகள். இப்ப மோடி அவர்கள் கூட சொன்னாங்க, நீங்க உங்க பெண் குழந்தைகள்கிட்ட மட்டும் பேசுறீங்க, எங்க போற 6 மணிக்கு மேல எங்க போற எப்ப வரேன்னு பேசுறீங்க, நீங்க உங்க ஆண் குழந்தைகள்கிட்ட பேச ஆரம்பிங்கன்னு ரொம்ப அழகா சொன்னாரு. ஆண் குழந்தைகள்கிட்ட குடும்பத்தில் இருக்கிறவர்கள் பேச ஆரம்பித்தாலே ஆண் குழந்தைகள் எங்க செல்றாங்க, அவருடைய மனநிலையில் என்ன மாற்றங்கள் வரும், அந்த ஏஜ் குரூப்புக்கு அவர்களுக்கு எப்படி உதவி செய்யணும்னு குடும்பம் கட்டாயம் உதவி செய்யணும். அடுத்த இது கட்டம் ஊடகங்கள். இன்னைக்கு ஊடகங்கள்ல இருக்கிற சீரியல்கள், சினிமாக்கள், பாடல்கள் எல்லாமே இந்த வன்முறையை தூண்டுவதாக இருப்பதனால் அதை தடை செய்வதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்குது அப்படிங்கிறது கூட ஒரு கேள்வியாகுது. அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, இது போர்க்கால நடவடிக்கையாக அரசு எடுக்க வேண்டும். அதனாலதான் ரேப் கேசஸ் இன் கர்நாடகா ஆல்மோஸ்ட் டபுள் இன் 5 years. 5 ஆண்டுகள்ல 2 மடங்கு இது போன்ற பாலியல் வன்முறை வழக்குகள் கூடியிருச்சான் கர்நாடகால. ஏன்னா அது சட்டங்கள் மட்டும் இது நீக்காது. இது பாருங்க, மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்தவருக்கு 10 ஆண்டு தண்டனை,
ஒண்ணு இன்னைக்கு பத்திரிகையிலே வந்திருக்கு. இன்னொருத்தருக்கு 6 ஆண்டு 7 ஆண்டு தண்டனை. இப்படி இவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் கூட குற்றம் குறையாததற்கு காரணம் மனநிலையில் மாற்றம் வராதுதான். அப்ப அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்தால் தானே தவிர, கர்நாடகால ரேப் கேஸ் கூடும், இப்ப சென்னையில ரேப் கேஸ் கூடும், வெள்ளூர் மாவட்டத்துல குழந்தைகள் செக்ஷுவல் அபியூஸ் அதிகமாகுது. இப்படி ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துட்டு இருக்கலாமே தவிர இது குறைவதற்கான வழி என்ன அப்படிங்கறதுதான் கேள்வி. அடுத்து இறைச்சி கடை வியாபாரிகளுடைய ஆர்ப்பாட்டத்தையும் கோயில் நில குடியிருப்போருடைய ஆர்ப்பாட்டத்தையும் ஒரு இடைவேளைக்கு பிறகு பெரம்பூர் இறைச்சி கூடத்தை நவீனப்படுத்த கோரி இறைச்சி கடை வியாபாரிகள் ஆர்ப்பாட்டம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இறைச்சி கூட கடைகள் அடைப்பு என்று தினத்தந்தியிடும். பெரம்பூர் இறைச்சி கூடம் தனியாருக்கு தாரை வார்ப்பு. மாநகராட்சியை கண்டித்து இறைச்சி கடைகள் மூடல், வியாபாரிகள் ஆர்ப்பாட்டம். ஏங்க இது கச்சேரி சாலை நாளேடுல அப்படி போட்டிருக்கு, நீங்க சொல்லுது இது என்ன சேம் சைடு கோல் போடுற மாதிரி இருக்குது? இது சேம் சைடு கோல் இல்லீங்க. உள்ளபடியே புளியந்தோப்பு இறைச்சி கூடத்தை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும்னு சொல்றாங்களே. திருமாவளவன் கூட சொல்லியிருக்காரு. தனியாருக்கு தாரை வார்த்தது யாரு என்றால் திமுக ஆட்சியில் அப்பொழுது மேயராக இருந்த நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏற்பாடு செய்து பிறகு மேயராக வந்த மா சுப்பிரமணியன் காலத்தில் ஒப்பந்தம் போட்டு செய்ததுதான் ஒப்பந்தம். அப்போ நவீனமயமாக்கல் என்பதுல தொழிலாளரை சார்ந்து தொழிலாளர்கள், வியாபாரிகள், அது உழைக்கும் வியாபாரிகள் இவங்கலாம் என்ன விஷயம்னா, அங்கிருந்து ஒருத்தர் வாராராம், ஷிண்ட் அக்ரோன்னு சொல்லி போட்டு டெல்லியில இருந்து. அவர் என்னன்னா உத்தரப்பிரதேச அலிகார்ல ஏற்கனவே சுத்தத்தை எல்லாம் கெடுத்தவரா. இதே போல ஸ்டார்டர் ஹவுஸ்ல அவரு ஏற்றுமதி வியாபாரி, வட இந்திய ஏற்றுமதி வியாபாரி. அந்த சிராஜுதீன் குரேஷி இங்க என்ன பண்ணும்போது அவருக்கு கையில கொடுக்க கூடாதியா, மாறா தொழிலாளர் கையிலேயே கொடுங்க. அவருக்கு தான் கொடுத்தாச்சு, 22 வருஷம் ஒப்பந்தம் கொடுத்தாச்சு, கொடுத்திருக்காங்க, அதை ரத்து பண்ணுங்க என்பதாக இவங்க நேற்று போராட்டமே. அதை ரத்து பண்ணி தொழிலாளர் கையில கொடுங்க, இல்லாட்டி கார்பரேஷனே எடுத்து நடத்துங்க. அதுதான் போராட்டம். எங்களையும் வெட்டியான வாய்க்கிற மாதிரி கார்பரேஷன் ஊழியராக்கு. ஆமா. இது மட்டும் இல்லாம மாநகராட்சி அங்கே சுத்தப்படுத்தி செய்வதற்கு எங்களை தொழிலாளர்களை அங்க இருக்கக்கூடிய மனித சக்தியை பயன்படுத்துவது என்பதுதான். நாங்கெல்லாம் உழைக்க வியாபாரி, அவிய வடநாட்டு ஏற்றுமதி வியாபாரி என்று பிரிச்சு வியாபாரியிலேயே எங்க கையில நாங்க ஒரு கூட்டுறவு சங்கம் ஆரம்பிச்சு எங்க கையில கொடுத்துருங்க, உங்களுக்கு 40 லட்சம் ரூபாய் அவர் கொடுக்காரு என்று நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா 1 கோடி ரூபாய் நாங்க தாரோம் என்பதா நேத்து ஆர்ப்பாட்டம். இது ஆர்ப்பாட்டம் மாடு மாடி கோழி இறைச்சி வியாபாரிகளின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம்னு கவன ஈர்ப்பு தான் எழுதாவோம் இந்த அரசாங்கத்தை. அப்படி சொல்லும் பொழுது உள்ளபடியே அவர்கள் நேற்று ஆயிரக்கணக்கான பேர் புளியந்தோப்புல ஸ்டார்டர் ஹவுஸ்ல இருந்து வந்தவங்க மட்டும் இல்ல, பிரம்மாண்டமா இருந்தது கூட்டம். ஆமா. அது என்ன அவங்க சிவப்பு வெள்ளை கொடிகள் எல்லாம் வைத்திருக்காங்க, அப்படி ஒரு கொடி வச்சிருக்காங்க இறைச்சிக்காக. என்ன என்று சொன்னால் உள்ளபடியே அங்க இவர்களுக்கு வந்ததுல சைதாப்பேட்டையில இருந்து ராயபுரத்துல இருந்து வருவது சரி, சென்னைக்குள்ள காஞ்சிபுரத்துல இருந்து வர்றாங்க, மதுரையில இருந்து வர்றாங்க, கோயம்புத்தூர்ல இருந்து வர்றாங்க, யாதவர் சங்கம் ஒரு 3 லாரியில வர்றாங்கண்டா அவர் ஆட்டு இறைச்சிக்கு உள்ளவங்கன்னு சொல்றாங்க அவங்கள. இப்படியாக பல்வேறு தரப்பும் 2000க்கு மேல கூட்டம் கூட்டிட்டு அவர்களுடைய கோரிக்கை இந்த மகாவீர் ஜெயந்தி அன்னைக்கு கறிக்கடைகளை மூட சொல்றத நீங்க உடனே என்ன, நீங்க என்ன மதுக்கடை வாங்க முன்னியம், அதாவது ஒரு மதத்திற்கு மரியாதை கொடுப்பதற்கு இதுக்காக ஊர்ல உள்ள உணவு பழக்கத்தை எல்லாம் நிறுத்தினு சொல்லக்கூடாதியா என்பதா அவை சொல்லுதாங்க. இதே மாதிரிதான் கோயில் நில குடியிருப்போர் ஆர்ப்பாட்டம்னு நேற்று பார்த்தீங்கன்னா அவங்களும் செங்கல்பட்டுல இது மாதிரி கூடி 1957ஆம் ஆண்டு முதல் ஏராளமானோர் நாங்க வசிச்சு வர்றோம் கோயில் நில குடியிருப்புல. அறநிலையத்துறை சார்பில் ஒரு நபருக்கு 1 கிரவுண்ட் நிலம் கொடுக்கதா சொன்னாவ, பிறகு அதுவே 400ஆக அதனுடைய வாடகை 20 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் உயர்த்தப்பட்டுச்சு என்று சொல்லி 20 ரூபாய் கொடுத்தவங்க இன்னைக்கு 400 ரூபாய் கொடுக்குங்கிற நிலைமை ஆயிப்போச்சு. என்ன விஷயம்னா நம்ம ஏற்கனவே சுட்டிக்காட்டணும் இந்த நிகழ்ச்சியில். அதாவது ஒரு 32,000 கோயில் இருக்குது தமிழ்நாட்டில், அறநிலையத்துறை இந்து அறநிலையத்துறைக்கு உள்ளுக்கு. அதுல ஒரு 84,000 பேர் வரை குடியிருப்புதாரர் இருக்காவும். அந்த ஒவ்வொரு குடும்பத்திலையும் 5 ரூபாய் 7 ரூபாய் வாங்கும் போது நம்பர் கொடுங்க. அவங்களுக்கு இப்ப திடீர்னு தனபால்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் ஆணையரா, இந்து அறநிலையத்துறை ஆணையர். அவர் என்ன சொல்லுதாரு, திமுக ஆட்சியில 2001 கைடு லைன் சொல்லி போட்டு வழிகாட்டு வழின்னு சொல்லி போட்டு அதை வச்சுக்கிட்டு இவ்வளவு வாடகை வச்சிருந்தாவோ அதுதான் 20 ரூபாய். இப்ப 2013 உள்ள கைடு லைன் நான் கொடுக்கேன் அப்படின்னு கொடுக்கேன் என்று சொல்லி 5 கோடி ரூபாய் கூட வருங்க அரசாங்கத்துக்கு என்பதாக படம் காட்டி பொதுமக்களை பூரா வயிற்றில் அடிக்கிறான். அவர் என்னையா அப்படி செய்தாரு அப்படின்னு அவ கேட்காத என்றால்
இப்படித்தான் எல்லா விஷயமும் கேள்வியாக்கணும். நாங்க நீதிமன்றம், சிபிஐ நீதிமன்றம், முன்னாள் பிரதமர் எல்லாம் பார்க்க கூடாது. கோர்ட் எக்ஸாமின் மன்மோகன்ஸ் ரோல் இன் கோல் பிளாக் அலோகேஷன். நிலங்கரி சுரங்க ஒதுக்கீடு வழக்கு மன்மோகன் சிங்கிடம் சிபிஐ விசாரிக்க டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு வந்துருச்சா? இதே மாதிரிதான் இந்த செய்திய எல்லா பத்திரிகையும் முதல் பக்கத்திலேயே மன்மோகனை விசாரிக்க சிபிஐக்கு உத்தரவு அப்படின்னு சந்தோஷமா மன்மோகன் மூடிட்டு இருக்கிற மாதிரி படத்தை எடுத்து போட்டிருக்காங்க. நிலக்கரி சுரங்க ஊழல், சுரங்க ஏலம் ஊழல் என்று நாம் சொல்லணும். கிரில் மம் மன்மோகன் ஆன் கோல் பிளாக். வாய திறக்காத மன்மோகனை வாய திறக்க வச்சு கேள்வி கேட்டு பதில் வாங்கிட்டாவோம் நீதிமன்றம். இதே மாதிரிதான் சிபிஐ எக்ஸாமின்ஸ் பிசி இன் ஏர்செல் மேக்சிஸ் கேஸ் என்பதாக சிதம்பரம் ஆல்சோ questioned. அதாவது சிதம்பரத்திடமும் சிபிஐ விசாரணை. ஏர்செல் மேக்சிஸ் விவகாரம் நீங்க தானே நிதியமைச்சரே? ஆமாங்க. நீங்க தானே ஒப்புதல் கொடுத்திய? ஆமாங்க. நீங்க தாமதப்படுத்தது காரணம்? ஆமாங்க. அப்புறம் அந்த மேக்சிஸ் கூடையும் சேர்த்து குறைஞ்ச காசுக்கு கொடுக்க சொல்லி இவளை அடி மண்டை வயிற்றுல அடிச்சு என்ன செஞ்சு சிவசங்கரன? ஆமாங்க. அது ஆமாங்க சொல்லலங்க. நீங்க வாட்டுக்கு இப்பவுமே எல்லாத்தையும் தீர்ப்பே சொல்லிருங்க போல இருக்கு. ஆமாங்க ஆமாங்கன்னு சொல்லி. ஆனா சிதம்பரம் சொல்லியிருக்காரு, நான் இதற்கு முன்னால் என்ன விளக்கம் கொடுத்தேனோ அதே தான் நான் இப்பவும் சொல்லியிருக்கேன், நான் எதையும் மாத்தி சொல்லல, அதே தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு வெற்றிடம் இருக்குன்னு முரளிதர் ராவ் இந்த சிபிஐ வழக்கிலே சிபிஐ போர்சிங் மீ டு டேக் மம்தாஸ் நேம் அப்படின்னு மித்ரா வேற குற்றம் சாட்டியிருக்காரு. ஆமாங்க. அதாவது இந்த நம்ம சாரதா சிட் ஃபண்ட் வழக்கு. ஆமா ஆமா. அதுல மித்ரா என்ற அமைச்சரை பிடிச்சு உள்ள மித்ராவை பிடிச்சி உள்ள வச்சிருக்காங்க. 19ஆம் தேதி வரை விசாரணைக்கு வச்சிருக்காங்க. அவரை சொல்றாங்க எனக்கு மென்டலா டார்ச்சர் கொடுக்குறாங்க, மம்தா பேரை சொல்ல சொல்ல சொல்லி எனக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க, மம்தாவை மாட்டி விடுன்னு சிபிஐ சொல்ல என்னால தாங்க முடியல, மம்தா நீடூடி வாழ்க, டிஎம்சி நீடூடி வாழ்க அப்படின்னு பத்திரிகையாளர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மாநிலத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சர் ஒருவரை சிபிஐ என்ற நடுவன் புலனாய்வு துறை போய் ஒரு வழக்கில் அவர் கூட நின்றாரு, என்ன வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டவர் கூட என்பதை காரணம் காட்டி போட்டோவை பிடிச்சா பிரதமர் தான் அதே ஆளு கூட நின்றாரு என்ற படத்தை பிரதமரும் அமித்ஷாவும் 2 பேரும் நின்றாரு என்று சொல்லி மம்தா வெளியிட்டது மட்டும் இல்லாம அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் வரிசையில நின்றுகிட்டு 22 பேரா இருந்தாலும் வேற அத்தனை பேரும் நின்றுகிட்டு அவங்கள அந்த படத்தை எடுத்து காட்டிக்கிட்டு இருக்காவோ நாடாளுமன்றத்திலேயே. இவ்வளவு அசிங்கமாக கேவலமாக ஆன பிறகும் ஆனா சிபிஐ இப்படி ஒவ்வொன்றும் செய்ததை பார்த்தா அந்த கிளி வெளியே வந்துருச்சோ கூண்டுல இருந்து. அதாவது காங்கிரஸ் காலத்தில் கூண்டு கிளியாக சிபிஐ இருக்கிறது என்று சொன்ன பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து நீங்க கேட்கிய. ஆனால் இப்பொழுது கூண்டை விட்டு கிளி வெளியே வந்தாலும் அது காலில் கயரை கட்டி கூண்டுல கட்டி வச்சிருக்காங்க. மாதிரி பறக்கும், ஆனா கொத்துற மாதிரி கொத்தும். மம்தாவை கொத்தும்பாவ, மித்ராவை அமைச்சர் மூலமே முதலமைச்சரை மாற்றி விட சொல்லுவாவ. இப்படியாக சாதாரண கிரிமினல் கேஸ்ல காவல்துறையில போடுவாங்கல்ல, நான் உன்னை பிடிச்சிருக்கேன்னு சொன்னா உன் மச்சான் தான் இதுல சம்பந்தப்பட்டவரே என்று நீ சொல்லு என்று சொல்லி போட்டு எழுதி வாங்கு என்பதாக பலவீனமான ஆசாமிகளை பிடித்து காவல்துறை மிரட்டுவது போல இவங்க மிரட்டுறாங்க அப்படிங்கிறீங்க நீங்க. காங்கிரஸ் ஆனாலும் பாஜக ஆனாலும் ஆட்சி மாறினாலும் காட்சி ஒண்ணுதான், சிபிஐ இந்த வேலையைத்தான் செய்யும் போல அரசியல் வேலையை சொன்னா இப்படி அரசியல் உட்கார்ந்துகிட்டு அதிகாரத்தை அதுக்காகத்தான் தமிழ்நாட்டுக்கு முரளிதர் ராவ் வரார், பாஜகவின் அமித்ஷா வராரு. முரளிதர் ராவ் போன வாரமே எல்லா ஸ்டேஜ் எல்லாம் செட் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. அவர் சொல்றாரு பொலிட்டிக்கல் வேக்யூம் டெவலப்பிங் இன் தமிழ்நாடு. ஜெயலலிதா கைதுக்கு பிறகு ஒரு பெரிய வெற்றிடம் வந்திருக்கு, அரசியல் வெற்றிடம் இருக்கு. உள்ள பூந்து நாங்க விளையாடினோம்ல. திமுக கட்சி அங்க அவங்க ஃபேமிலி பிரச்சனையில தராறுல இருக்குது. அரசியல் வெற்றிடத்தை நாங்கள் சரியா 1 வருஷம் இருக்கியா நல்ல திட்டம் போட்டு நாங்க அதை புடிச்சிருவோம் அப்படிங்கிறாரு. ஐயா உங்களுக்குள்ள 1000 கோஷ்டி மோதல் இருக்கு ஐயா என்ற விஷயத்தையும் நாம சொன்னா இந்த கோஷ்டி மோதல்லாம் வெடிச்சுதான் நாங்க வெளியே வந்துட்டோம்னு இலங்கையில நோ டிவாலுவேஷன் பாசிபிள் அண்டர் ராஜபக்சே என்பவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு வந்தாலோ அவருடைய தலைமையில் ஆட்சி இருந்தாலோ அதுவரை அதிகார பரவலாக்கல் என்று எதுவும் நடக்காது, தமிழர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடைக்காது என்று சொல்பவர் யாரு? ரஜிதா சேனரத்னே. அவர் மைத்ரபால ஸ்ரீ சேனா உடன் வெளியே வந்தவர். அப்படி வெளியே வந்தவர்
தெளிவா ரொம்ப அழகா சொல்லிவிட்டாரு. அதெல்லாம் சொல்றாரு. ஏயா இத்தனை நாள் உள்ளதானே இருந்தேன், ஏயா சொல்லல, அப்ப ஏயானா நாங்க உள்ள இருந்தே ரொம்ப ட்ரை பண்ணோங்க, அது ஒண்ணுமே நடக்கல. எல்லா அரசியல்வாதியும் பேசுறவாரு, உள்ள இருந்தே ட்ரை பண்ணோம், நடக்காதனாலதான் இப்ப வெளியே வந்து நாங்க வந்து தேர்தல்ல நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சேனா என்ற இஸ்லாமியர்கள், தமிழ் இஸ்லாமியர்கள் மீதும் தமிழ் கிறிஸ்தவர்கள் மீதும் தமிழ் இந்துக்கள் மீதும் தாக்குதல் நடத்துவதற்காக உள்ள சிங்கள பௌத்த பேரினவாத சிந்தனை உள்ளவர்களை கட்டவிழ்த்து விட்டுத்தான் அவர்கள் மூலம்தான் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் ராஜபக்சே. அதனால நாங்க வந்தா மட்டும்தான் அதையெல்லாம் மாற்ற முடியும் என்பதாக அவர் சொல்ல. ஆனாலும் கூட ஒரு அனைத்து நாட்டு சமூகத்தில் இருந்து போர்க்குற்றத்திலிருந்து இவங்களை காப்பாற்றணும்னாலும் நாங்க வரணும். அப்படி ஒரு காரணம் போட்டுக்கிறாரு. சிங்களத்துக்கு ஒரு ஓட்டுக்கு ஒரு ஈர்ப்பு, தமிழனுக்கு ஓட்டுக்கு ஒரு ஈர்ப்பு என்று அவர் போட்டா, சந்திரிகா குமாரதுங்கா ஃபியர்ஸ் ஸ்கல் டகரி ஆன் எலெக்ஷன் டே, டிஸ்ஹானஸ்ட் பிஹேவியரா, அதாவது தேர்தல் அன்னைக்கு நேர்மையற்ற முறையில் நடந்து கொள்வார்கள். பொன்சேகா ராஜபக்சேக்கு எதிராக அதிபர் தேர்தலில் நிற்கும் பொழுதும் 2010 வருஷம் நிற்கும் போது அதே மாதிரிதான் நடந்தது. அதான் அடிக்கடி நாம சொல்ற இந்த மிரட்டல் வேலை நடந்த விஷயத்தை தான் இப்போ நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா நாங்க எல்லாரும் அலர்ட்டா இருப்போம். we are used to this violence as you are used to it in India அப்படின்னு சந்திரிகா சொல்றாங்க. அதாவது இந்தியாவில் நீங்கள் வன்முறையின் மூலமாக ஆட்சி அதிகாரத்தையோ தேர்தலையோ விளையாடுறாங்களே சில சக்திகள், அது மாதிரிதான் இங்கேயும் இருக்கு, ரொம்ப மோசமா இருக்கு என்பதை சந்திரிகா குமார் துங்காவே சொல்லிட்டாங்க. என்ற அளவுக்கு அங்கும் கூட நிலைமைகள் மாறுகிறது, சிந்தனைகள் மாறுகிறது. மஹிந்த ராஜபக்சேயை நோக்கி அவர் அதிகாரத்தில் இருந்தால்தான் எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்சிங்காலே அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு அதன் மூலமாக அனைத்து அதிகாரத்தையும் ஒற்றையாட்சிக்கு ஒரு பெரிய கிரீடம் அமைச்சது போல அதை மாற்றினால்தான், அப்படி எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்சி என்பதை மாற்றினால்தான் அங்கு நல்ல நிலைமையே இருக்கும் என்பதாக இந்த மைத்ரிபால ஸ்ரீ சேனாவுடைய ஆதரவாளர்களாக இருக்கின்ற இந்த ரஜித் சேனாவும் சரி, சந்திரிகா குமார் துங்காவும் சரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயா அங்க உள்ள மக்கள்கிட்டையும் போய் எட்ட ஆரம்பிச்சிருச்சு ஐயா என்பதனால் நாளை மெய்ப்பொருள் காண்பதில் சந்திப்போம். நன்றி.